ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, வணக்கம் சார், நான் தொடர்ந்து 7வது முறையாக தோல்வி, என்னால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் வெற்றி பெறுவதற்கு என்னை எப்படி தயார் செய்து கொள்வது என்று கூறுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 எக்ஸாம், அதாவது 2 எக்ஸாம் நல்லா படித்து, 2ன்னு சொல்ல தேவையில்ல, ஒரு எக்ஸாம் வந்து ரொம்ப டீப்பாக நல்லா படிச்சிருந்தாலே அவங்க வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் மார்க்கு எடுத்துருவாங்க. மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வரும்போது நீங்கள் இந்த எத்தனாவது டைமு, ஏதோ ஒரு சில பேர் தான், ஒரு 10% வச்சிங்களேன், அவங்க மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களே பாஸ் பண்ணியிருப்பாங்க. மெஜாரிட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு 5 மார்க்கில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய கேண்டிடேட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எஃபோர்ட் எடுத்து படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்லாம் ரீசன் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறவங்க தான், இருந்தாலும் அவங்க வந்து ரீசன் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் டைமில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துருச்சு, ஏதாவது ஒர்க் போயிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. அவங்கள்ட்ட ரீசன் கேட்டோம் அப்படின்னா, தம்பி இந்த வாட்டி லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ரெகுலராக ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதே மாதிரி எக்ஸாம் டைமாக போயிடுச்சு, ஸ்டடி இதெல்லாமே பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு, அதனால் என்னால் வந்து என்ன பண்ண முடியலன்னா படிக்க முடியல. இன்னும் ஒரு சில பேர் பர்சனல் ரீசன் எல்லாமே இருக்கும், உடம்பு சரியில்லை, ஃபேமிலியோட சுச்சுவேஷன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் சரியாக படிக்க முடியல, அந்த மாதிரி எல்லாமே ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம் டைமில் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து படிக்கிறோம், நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் படிக்கணும், அட் த சேம் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி படித்ததை விட கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக எடுத்து படிக்கணும், சரிங்களா? அதனால் அதை வந்து பார்த்துருங்க. நீங்கள் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு சில பேர் வந்து 7 யூனிட் படிச்சுட்டு 6 யூனிட் படிச்சுட்டு நான் எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் 6 யூனிட்டோட போகிறாங்கன்னா அடுத்த எக்ஸாமும் அதே 6 யூனிட்டோட தான் இருப்பாங்க. மீதி அந்த 3 யூனிட் 4 யூனிட் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு மார்க் குறையிறதே அந்த 4 யூனிட்டில் தான், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய பேர் வந்து பார்க்குறது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியுதா, அந்த டைட்டிலிருந்து கொஷின் கேட்டால் நம்மளால் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது முதற்கொண்டு என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து எம்சிக்யூ டெஸ்ட்டு, அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா, உங்கள்கிட்ட அப்ஜெக்டிவ் புக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீக்லி டெஸ்ட்டு அல்லது வந்து டெய்லி டெஸ்ட்டாக இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள். அப்ஜெக்டிவ் புக்கு நிறைய ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? அவங்க டைட்டில்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு லைப்ரரி போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது அப்ஜெக்டிவ் புக்கு. அது உங்களுக்கு பெட்டராக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கடையில் தனியாக கூட என்ன பண்ணி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ஒரு புக்கு நீங்கள் செல்ஃபாக, நீங்கள் என்ன தான் வந்து கோச்சிங் சென்டர் போனாலும் நீங்களே ஒன்று வந்து என்ன பண்ணி வச்சுங்க, வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு அது வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு உங்கள் சப்ஜெக்ட் டாபிக் போட்டிங்கனாலே நிறைய அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே நிறையா இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக கூட என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஒரு 1/2 hour அப்படி கூட எழுதலாம். எனக்கு புக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன்லேயே எம்சிக்யூன்னு போட்டிங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய வரக்கூடிய வெப்சைட் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னென்னா ரிவிஷன். நீங்கள் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு சில பேர் கண்டினியூவாக படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் ரிவிஷன் வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். லாஸ்ட் ஒரு 10 நாள் அல்லது 20 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே படித்ததை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய மிஸ்டேக் என்னென்ன, ஏன்னா நான் பாஸ் பண்ணாதப்ப நான் பண்ணது ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணது என்னென்னா, எதனால் நமக்கு வந்து மார்க் குறைஞ்சி, எந்தெந்த யூனிட் வந்து படிக்கலையோ அந்த யூனிட்டை வந்து நான் ரெஃபரன்ஸு அந்த நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நோட்டே ஒரு 10 நோட்டு 12 நோட்டு இந்த மாதிரி இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு இண்டிவிஜுவலாக, சரிங்களா? ஃபெயில் ஆனது பிறகு, ஃபெயில்னு சொல்ல முடியாது, அதாவது நம்மளுடைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணது என்னென்னா, எதனாலலாம் எனக்கு மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனிச்சோ அதுக்கு எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நோட்ஸ் எடுத்து, அதே போல் எந்தெந்த டாப்பிக்கு எனக்கு மறக்குமோ அது எல்லாமே ரிப்பீட்டடாக என்ன பண்ணேன் அப்படின்னா
படிச்சுட்ருப்பேன். அதேபோல் டெஸ்ட் எழுதி பார்க்குறது, நம்ம படிக்கிறோம் படிக்கல. நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கூட எனக்கு ஃப்ரீயாக வரல ஒரு சின்னதாக ஒரு புக்கு ஒன்று சரிங்களா, அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்ப்பேன். அதுலேருந்து கொஷின் வருது வரல, எனக்கு கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணணும். பேசிக்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நிறைய புக் இருக்குது. ஸோ எதையுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கான கொஷின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எதுனாலாம் குறையுது, எந்தெந்த யூனிட்டில் குறையுது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ நீங்கள் எதை வந்து மெயினாக மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வைங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு மேஜரில் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி 10 எடுக்கிறதே பெரிய விஷயம் சரிங்களா. 10க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம ஏதோ காட் கிஃப்ட் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். ஸோ மினிமம் அது வந்து எஜுகேஷன் சைக்காலஜி அடுத்த பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜர்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, ஒரு 110 இருக்குது அப்படின்னா 80 மார்க்ஸ் எடுக்கிறீங்களா 90 மார்க் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ உங்களுடைய மேஜரில் குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மேஜரில் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் மேஜரை வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. யூஜிடிஆர்பி பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக நம்மளுடைய மேஜர்ஸ் தான், எதுவுமே படிக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் ஈவன் யூஜிடிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் எந்த யூனிட்டில் வந்து வீக்காக இருக்கீங்களோ அதை வந்து கொஞ்சம் நல்லா படித்து வச்சுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.